காலையில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் தனது வாழ்க்கைக்கு கல்வி என்ற நம் முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த திட்டங்களை எல்லாம் மார்க்கெட்டாக மாற்றிவிடலாம் என்று நினைத்த வாழ்க்கைக்காக அவர் நிறைய படைகள் நிச்சயம் அவர் பயன்பட்டார். அந்த பயம் நான் முதலில் தமிழ்நாட்டை பார்ப்பது நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் நான் கருணாநிதி ஸ்டாலின் முதலில் போருனேன் என்று என் வீட்டுக்குள் பள்ளிக்கும் 4 கிலோமீட்டர் தினமும் 4 கிலோமீட்டர் நடந்து சென்று வருவேன். நான் பசியோடுதான் பள்ளிக்கு செல்வேன், பசியோடுதான் வீட்டுக்கு வருவோம். இதற்கு நடுவே நாங்கள் கற்றுக்கொண்டதுதான் வாழை தோட்டத்துக்குள் புகுந்து வாழை பழங்களை சாப்பிடுவதுதான் எங்களின் உணவாகவே இருந்தது. என்னுடன் படித்த பலர் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. இந்நிலையில்தான் திடீரென்று இரு கட்சிகளுக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்துவிடும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன நேரத்தில் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நேரடியாக செந்தில் பாலாஜியை குறிவைத்து திமுகவை விமர்சனம் செய்துள்ளார். இது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதோடு விஜயின் தமிழக வருகையில் காங்கிரஸ் தெம்பாக திமுகவை எதிர்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட காங்கிரஸ் தயாராக இருப்பதாக பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர். சுரேஷ் கூறியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் திமுக எல்லா தொகுதிகளிலும் தோல்வி அடையும் என்றும் அவர் கூறியுள்ளது கூட்டணியில் விரிசல் கிளப்புவதாக இருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்கிறார். எவ்வளவு ஏத்தம் இருந்தால் இப்படி பேசுவார்? நாட்டில் பல லட்சம் பேர் வேலையில்லாமல் சிரமப்படுகிறார்கள். இந்த 52 மாத ஆட்சியில் 922 ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 5 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் 75% ஒப்பந்தங்கள் முடிந்துவிட்டதாகவும் ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலின் அவர்களே, பி. ராஜா அவர்களே, இதற்கு நீங்கள்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்டவற்றை நம் முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டங்களை எல்லாம் என்றாவது மாற்றிவிடலாம் என்று நினைத்தால் கூட அவர்களின் மனதில் நிச்சயம் ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆள்வது நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றுதான் பொருள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார்.